வேறு துறையில் நான் ஆண் செவ்வலியர். செவ்வலியர்னா செவ்வாலியரா? ஆ செ ஓ செவிலியர் சாரி. ஆண் செவிலியர்னாக்கா செவ்வாய். வேற துறையில கிடைக்குமா வேலை அப்படின்னு கேட்கிறீங்க. இறுதி வரை இதே வேலை தானா? அது உங்க தசாபுத்தி தாங்க சொல்லும். 23/8/2002 4:20 PM 4:20 PM தென்காசி. சரி, கும்பராசி சதய நட்சத்திரம் இருக்கிற வேலையே போராட்டமா இருக்குதா? அதே நேரத்துல செவ்வாய் இங்க இடத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவம்னா குரு யாரையுமே தொடர்பு கொள்ளலைங்க. புதன் தாங்க நல்ல சுபத்துவமா சாரி சுக்கிரன் தான் நல்ல சுபத்துவ அமைப்புகள்ல இருக்காரு. செவ்வலியர்னா சேவை. சனியோட பார்வையில இருக்கக்கூடிய செவ்வாய். ஆமாங்க. பௌர்ணமி யோகத்துல பிறந்த அருமையான யோக ஜாதகம் தான். ஏன்னா அதே நேரத்துல செவ்வாயை சனி பார்த்ததுனால சேவை அமைப்புகள்ல நீங்க அந்த செவிலியர்ன்றதே சேவை தானே செவிலியர். செவிலியர்ன்றதே ஒரு மாதிரியான அமைப்புகள் தானே. சரி, இந்த அமைப்புகள்ல லக்னாதிபதி உச்சனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய அருமையான ஜாதகங்க. உச்ச குரு லக்னத்தை பார்த்த யோக ஜாதகம் சொல்லிடலாம். உங்க ஜாதகமே ஒரு மாதிரி பளபளன்னு இருக்கு. குரு திசை. ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லுவேன். என்னத்தான் குரு உச்சமா இருந்தாலும், என்னத்தான் லக்னம் நல்லா இருந்தாலும், இந்த குரு விரையாதிபதிங்க, 12ஆம் அதிபதிங்க ஒத்த காசு சேர்க்க விட மாட்டாரு உங்களை. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய சனி அருமையான யோக பலனை கொடுப்பாரு பிரதர். கொடுத்து வைத்தவர்கள் சனி திசையில இருந்து நீங்க. இந்த கும்பராசி சதய நட்சத்திரமா இருக்கிற காரணத்தினால இப்ப கஷ்டத்தை ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுங்கன்னே சொல்லுவேன். ஏன்னா உங்க வாழ்க்கையோட கடைசி கஷ்டத்தை கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த கஷ்டமானது 2026 வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும் பிரதர். 2026க்கு பிறகு இடமாற்றம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த துறையில தான் இருப்பீங்க. ஆனா பிறந்த இடத்தை விட்டு தள்ளி இருக்கிற மாதிரியான அமைப்புகள்ல ரொம்ப 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 நல்லா இருப்பீங்க.